அக்கா அக்கா நீ என்ன தப்போ இனி நீ யாரோ நான் யாரோ என்ன காவியா திடீர்னு தங்கச்சி பக்கத்துல இருந்து அத்தை பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டா? நான் இந்திராக்கல்ல சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். அத வச்சு அக்கா தங்கச்சி 2 பேரையும் வெளியே துரத்தலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. அத்தைக்கு இவ மேல இன்னும் பாசம் பொத்துக்குமே. போச்சு, எவ வாழ்க்கை எப்படியோ என் வாழ்க்கை வீட்டு வேலைத்தோட பொண்ணு போக போகுது. இவ்வளவு பேரை எதிர்த்துட்டு நான் இங்க நிக்கிறதே உனக்காக தான்க்கா. அத கூட புரிஞ்சுக்காம போறல. இவதான் மேடம் இந்திரா. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடம். பாவி, என் பொண்ணு மாதிரி நடிச்சு ஏமாத்தி கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவள சும்மா விடாதீங்க மேடம். பக்காவா பிளான் பண்ணி ஃப்ராட் தனம் பண்ணி என் கௌதம என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. வேணுண்டி, கலெக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சல. இப்ப நீ பண்ண வேலைக்கு உள்ள போய் கம்பி என்ன. என்னடி முறைக்கிற? இனி உன்னை இவங்க பாத்துப்பாங்க. ஏற்கனவே போன் கால் கேஸ்ல மாட்டினவ தானே நீ. உன்னை வெளியில விட்டதே தப்பு. கான்ஸ்டபிள், இவளை இழுத்து ஜீப்ல ஏத்துங்க. நில்லுங்க மேடம், இது எங்களோட குடும்ப விஷயம். என் பையன் அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கிறான். இப்போ அவ எங்க வீட்டு மருமக. இத நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க இதுல தலையிட வேண்டாம். என்னங்க? நிறுத்து ஜெயா. என்னமாமா பேசுறீங்க? யாரும் பேச வேண்டாம். இனி இந்திரா நம்ம வீட்டு பொண்ணு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி செஞ்சுட்டதா சந்தோஷப்பட்டுக்காத. நீ எப்படி கௌதம் கூட சேர்ந்து வாழ்றன்னு நானும் பாக்குறேன்டி. ஜெயா, ஏன் இனிமேதான் இந்த ராகினி யாருன்னு பார்க்க போற. அழாத. கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். இந்திரா, எல்லாம் போக போக சரியாயிடும். இந்திரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ ஃபீல் பண்ணாத. செந்தில், போய் கார் எடுப்போம். வெற்றி நீ போட. எதுக்கும் கவலைப்படாம இரு, சரியா? நாங்க இருக்கோம். உனக்கு நாங்க இருக்கோமா? நீ ஒன்னும் வருத்தப்படாத, எல்லாம் சரியா போயிடும். சரியா? வா வா வா. டேய் கௌதம், நீ ரொம்ப பேசுற, அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோ. என்ன என்ன நல்லா இருக்காது? இங்க பாருங்க, இவளுக்காக இன்னும் ஒரு வார்த்தை யாராவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் நிறுத்துடா.
நானும் பாத்துட்டு இருக்கிறேன். வயசுல பெரியவனை ஏத்து பேசிட்டு இருக்கிற. உன்னை வெச்சன்னு என்னங்க வச்சுக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ என் பையனை ஏமாத்தி இருக்கான். இவளால கௌதமோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. அத முதல்ல தட்டி கேட்காம கௌதம் அடிக்க போறீங்க. இவ பண்ண ஃப்ராடு தன்னை புரிஞ்சுதான் சொந்த அக்காவே இவளுக்கு ஆரத்தி எடுக்க வரல. ஏங்க, இவ பக்கத்து நியாயம் என்ன பாத்துட்டீங்கன்னு இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே உங்க வாயால என்ன உள்ள வான்னு சொல்லி கண்டிப்பா கூப்பிடுவீங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இப்படியே சாப்பிடாமலே உட்கார்ந்திருப்பேன். எங்கேயுமே போக மாட்டேன். அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி. என்ன என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நீ யார் எங்க வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு? பாரு, உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு கோரபெரி வருது. ஒழுங்கா எந்திரிச்சு போயிடு. போன்றல கௌதம், விடு. ஏதோ தெருவுல திரியறது உட்கார்ந்து இருக்குன்னு நினைச்சுக்குவோம். இவளுக்காகலாம் போய் நம்மள நாமே தரம் தாழ்த்துக்க வேண்டாம். வெக்கம் கெட்டவ. சீ, இதுக்கு தாண்டி இதெல்லாம் நமக்கு வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடி? இந்தாங்கண்ணா. ஏ இந்திரா, என்னாச்சு? ஏன் இந்திரா இப்படி வேகாத வெயில்ல உட்காந்துட்டு இருக்க? என்ன, காவியாக்கா கூட உனக்கு சப்போர்ட் பண்ணலையா? நான் என் அக்காவுக்காக தான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். நான் என்ன ஆனாலும் அவ கூட இந்த வீட்லயே தான் இருப்பேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வரமாட்டேன். அப்பா, எனக்கு புரியலப்பா. எப்படிப்பா என்ன உங்களை அம்மாவை மண்டபத்துல இருந்து எல்லாரையுமே ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணவள உங்களால மனசார மருமகன் ஏத்துக்க முடியுது? சரி, அப்பா விடுங்க. அப்பா ஏதோ பழைய எத்திக்ஸ், இந்த ஃபேமிலி மாரல், தாலி சென்டிமெண்ட்னு அந்த ஏமாத்துக்காரியை ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்குவோம். உங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா ஆச்சு? நீங்க கூடவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? டேய் கௌதம், என்னடா பேசுற? என்னதான் 1000 இருந்தாலும் நீ லவ் பண்ண பொண்ணுடா அவ. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. அவ நான் லவ் பண்ண பொண்ணுதான். ஆனா இப்போ இல்ல. இந்த உலகத்திலே ஒருத்தரை மனப்பூர்வமா வெறுக்கிறேன்னா
பாடுறா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எவ்வளவு பொருத்தமா இருக்கும் தெரியுமா? நீ என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு. நீ ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேளு. எத்தனையோ தடவை இந்த உலகத்திலே ரொம்ப பொருத்தமான ஜோடினா அது நீயும் இந்திராவும் தான் சொல்லிருக்காங்க. புரிஞ்சுக்கடா, உனக்கு ஏத்த சரியான ஜோடி அது இந்திரா மட்டும்தான். அண்ணா உனக்கு கொஞ்சமாவது. டே கௌதம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மா சித்தி சொல்றாங்கன்னு யோசிக்காத கௌதம். உன் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை யோசி. ஆமா. டே பாவுண்டா இந்திரா, அவளை ஏத்துக்கோடா. ஐயோ ப்ளீஸ் என்ன ஆள விடுங்க. இங்க பாருங்க, என்னால இந்த ஜென்மத்துல அவளை மன்னிக்கவே முடியாது. அவளை என்னால வைஃபாவே ஏத்துக்க முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? என்ன சொல்றது? அவ செஞ்ச துரோகம். என்ன ஜெயா, என்ன விஷயமா பேச போற? எல்லாம் கௌதம் வரும் விஷயமா தான். இதோ கதிரை வந்துட்டாங்கா. அவனை வச்சு அவன் மச்சினிச்சி விஷயத்த பேசி முடிச்சிடலாம். எனக்கா? கரெக்டா சொன்ன ராகினி. வா கதிர், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. என்னம்மா? அதான் ராகினி சொன்னாலே கதிர், எல்லாம் மச்சினிச்சி பண்ண விஷயத்த பத்தி தான். சுத்தம் இவ விஷயத்துக்கே குடும்பத்தை கூட்டி பஞ்சாயத்துனா அப்போ நம்ம விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். வால் கிளாக்க கழட்டி நம்மள தூக்கி மாட்டிடுவாங்க. நம்ம எதுக்கும் இந்திரா விஷயத்துல எந்த கருத்தும் சொல்லாம இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. இங்க பாரு ஜெயா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நாங்க ஊரெல்லாம் நீ தான் எங்க பொண்ணோட மாமியாரு, கௌதம் தான் என் வீட்டு மருமகன் சொல்லிட்டேன். இதெல்லாம் போகட்டும். வரு அவ மனசுல கௌதம் தானு பிக்ஸ் ஆயிட்டா. கௌதமும் அப்படிதான். என்ன கௌதம், அப்படிதானே? அதனால இந்த கல்யாண விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அத சீக்கிரமா எடுத்துருங்க. அதுதான் நம்ம 2 வீட்டுக்கும் நல்லது. கல்யாண மேடை வரைக்கும் வந்து நடக்காம போறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். சம்பந்தியம்மா, நீங்க சொல்ல போற முடிவுல தான் என் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. என்ன ஜெயா, எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இதுல புதுசா முடிவு பண்ண என்ன இருக்கு? இந்த ஜெயா வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி வருதான் இந்த வீட்டோட மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த திருட்டு கல்யாணம் பண்ணவள நான் ஒருபோதும் இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். கரெக்டுக்கா, அப்படி சொல்லு. இதுதான் எனக்கும் சரியான முடிவுன்னு தோணுது. கௌதம் கையால தாலி வாங்கிட்டா மட்டும் அவ பொண்டாட்டி ஆயிடுவாளா? ஜெயா, இது ரொம்ப தப்பு ஜெயா. நான் மறுபடியும் சொல்றேன், சரியோ தப்போ கௌதம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்திரா தான் இந்த வீட்டோட மருமக. என்னங்க? நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லைங்க. அதுக்கு சரியோ தப்போ இந்திராவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம முறைப்படி செய்ய வேண்டியதை செஞ்சிடலாங்க. என்னதான் இருந்தாலும் இந்திராவும் நம்ம மக தானங்க.
நம்மளும் இந்திராவை அப்படியே கைவிட்டுற முடியாதுங்க. யாரு? இந்திரா ஏன் மகளா? இந்திரா ஏன் மகளா? இல்ல, இந்திரா நம்ம பொண்ணே கிடையாது. நான் அங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். எனக்கு ஒரே பொண்ணுதான், அது காவ்யா மட்டும்தான். இன்னொருத்தி செத்துட்டான்னு நினைச்சுக்க. இந்த பாரு, இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்திரா, நீ ஏண்டி இப்படி பண்ற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இந்த தண்ணி ஆச்சு குடியேன். வேண்டாம். ஏண்டி இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இப்படி இருந்தா நீ மயக்கம் போட்டே விழுந்துருவடி. ப்ளீஸ் டி, குடிடி. எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் இந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும் என் வாயில பச்சை தண்ணி கூட படாது கல்யாணி. ஏண்டி அடம் பிடிக்கிற? சொல்றத கேளுடி. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் தாண்டி. சரி, அவதான் இப்படி பிடிவாதமா இருக்கானா, நீ இப்படி அவளுக்கு போட்டியா நின்னா எப்படிமா? இந்த சாப்பாடு நீயாவது சாப்பிடு. இல்லக்கா, எனக்கும் வேண்டாம். காவ்யா, அண்ணி இங்க கொடுங்க. அவள் நான் சாப்பிட பாத்துக்கிறேன், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். காவ்யா, இன்னும் ஏமா சாப்பிடாம இருக்க? இல்லங்க, எனக்கு பசிக்கல, எதுவும் வேண்டாம். புரியுது காவ்யா, நடக்க கூடாத விஷயம்லாம் நடந்து போச்சு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? அதுக்காக நீ சாப்பிடாம இருக்க போறியா? இல்லங்க. இல்ல காவ்யா, இதனால எதுவுமே மாறப்போறது இல்ல. நீ சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு தாமா பிரச்சனை. நீ பசியா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய ஏமா பட்டினி போடுற? இந்திரா இப்படியெல்லாம் பண்ணுவா நான் நினைச்சு கூட பாக்கலங்க. அவ என் பேச்சு கேட்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு நாம என்னமா பண்ண முடியும் சொல்லு காவ்யா? இது அவளா எடுத்துக்கிட்ட முடிவு. இது அவளே ஃபேஸ் பண்ணிக்க முடியும். அது அவ பாத்துக்குவாமா. இந்த இடத்துல இந்திரா இல்லாம வேற ஒரு பொண்ணு இருந்தாலும் நீ இப்படிதான் பசியோட இருப்பியா என்ன சொல்லு? விடு காவ்யா, போக போக என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இப்போ நீ சாப்பிடு, சாப்பிடு காவ்யா. சரி, இந்தா சாப்பிடு காவ்யா. என் மேல நீங்க இவ்ளோ பாசமா இருக்கீங்க. ஆனா உங்களை போய் அவசரப்பட்டு ஏதேதோ தப்பா நினைச்சிட்டேங்க.
உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏண்டி நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க? யோ இந்திரா, உனக்கு ஏன் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு நிலைமை வரணுமா? நான் உன்னை இப்படி பாப்பன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலடி. நீ எனக்கு முன்னாடி இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஆனா உனக்கு என்னால எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிருந்தா. கடவுளே, என் தங்கச்சியை நீ ஏன் இப்படி சோதிக்கிற? ஏன் இப்படி சோதிக்கிற? கூப்பிடாம என் வாயில பச்சை தண்ணி கூட படாது. நான் ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப என்னம்மா, உனக்கு ஜெயா வந்து கூப்பிடணும் அவ்வளவுதானே? அதுக்கு தானே இவ்வளவு பிடிவாதமும்? சரி இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். இல்ல மாமா, இதெல்லாம் பிடிவாதமே இல்ல. நான் மட்டும் பழைய இந்திராவா இருந்திருந்தா இந்நேரம் நான் எதை பத்தியுமே யோசிச்சிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் மீறி யார் என்ன சொன்னாலும் சட்டப்படி எனக்கு வீட்டுக்குள்ள வர உரிமை இருக்குன்னு நான் பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துருப்பேன். ஆனா இப்ப என்னால அப்படி வர முடியாது மாமா. அப்படி வந்தா நானே என் அக்கா வாழ்க்கையில மண் அள்ளி போடுற மாதிரி ஆயிடும். அவளோட நிம்மதி மொத்தமும் போயிரும். நான் இவ்வளவு தூரம் என்ன வருத்திக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாமே என் அக்கா சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாமா. நீங்க விடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க. வயிற்று புள்ளக்காரி இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா? கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? எனக்கு வேற வழி தெரியலக்கா. என்ன வழி தெரியல? பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து விளக்குல கை வச்சா எல்லாம் சரியா போயிடுமா? காலையில அத்தை உன்னை கேட்டாங்கல்ல, அப்ப ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தீங்கன்னா அவங்க மனசு மாறி இருக்கும்ல. இல்லக்கா, நான் அதை பண்ண மாட்டேன். இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது இந்த குடும்பம் தானேக்கா. இந்திரா எல்லாரையும் ஏமாத்திருக்கா, அது தப்பு தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவியா. ஆனா அதுக்காக அவ இப்படி கஷ்டப்படுறத கண் கூட பார்க்க முடியலக்கா. இந்திராவை அந்த கடவுள் தான்க்கா காப்பாத்தணும். கடவுள் தான்க்கா காப்பாத்தணும். மனசாட்சி இல்லாதவங்க பாவம். இந்த பொண்ணு குளூர்ல எவ்வளவு கஷ்டப்படுது. கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டேங்கிறாங்க. டேய், செம்மையா குளிர்துடா மச்சான். உடம்புல ரொம்ப நடுங்குதுடா மச்சான். லைட்டர் இருக்கே மச்சான். அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு பாப்போமா? சரி வா போலாம். என்ன தீப்பெட்டி இருக்கு?
தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஆமா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இவ்வளவு குளிர்ல வெளியே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நான் இதை விட பேய் குளூர்ல எல்லாம் நின்னு இருக்கேன். யாருண்ணே அந்த பொண்ணு? பாவம், பேய் பனி அடிக்குது, இப்படி வெட்ட வெளியில உட்காந்துருக்காங்க. அதுவா ஆசைப்பட்டு உட்காரலப்பா, உட்கார வச்சிருக்காங்க இந்த வீட்டு ஆளுங்க. புரியல என்ன? அந்த பொண்ணு பேரு இந்திரா. ஊர்ல இருந்து IAS ஆகணுங்கிற ஆசையோட வந்த பொண்ணு. அதனாலதான் இவ்வளவு பிடிவாதமா இங்க உட்கார்ந்து இருக்குப்பா. யாருன்னு அந்த ஜெயா ராகினி? அவங்களுக்கு எல்லாம் மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா இல்லையானே? அவங்களும் ஒரு பொண்ணு தானே? ச்சே. பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. தம்பி, யாருன்னு கேட்டல, அதோ வராங்க பாருங்க, அக்கா தங்கச்சி 2 பேர், அவங்கதான். என்ன மேடம் சொல்றீங்க? அப்புறம் என்னப்பா, நேத்து தானே மண்டபத்துல இந்த பொண்ணை உங்க வீட்டுல சேர்த்துக்க சொல்லி வார்ன் பண்ணிட்டு போனேன். இப்ப இப்படி வெளியே உட்கார வச்சா என்ன அர்த்தம்? ஒண்ணு அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போங்க, இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஐயோ மேடம், அப்படியெல்லாம் எங்க அத்தையை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க மேடம். எங்க அத்தை ரொம்ப பாவம். ஏய், பேசாம இரு. அப்புறம் உன்னைய தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அப்போ அத்தையை அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எங்க அம்மாக்கு தெரியும். நீ அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாய் கொடுத்து மாட்டிக்காம இரு. ஆமா, அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே, என்ன ப்ரூஃப் இருக்கு? வெயிட் a minute. ஆமாங்க, இவ பண்ணுன காரியத்துக்கு இவ இப்படிதான் கிடக்கணும். அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? பனியில கிடந்து சாகணும்னு இவ தலையில எழுதியிருந்தா யாரால அதை மாத்த முடியும்? என்னப்பா இதெல்லாம்? விட்றா, வீம்புக்கு போறானா நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிச்சுட்டு போட்டோம். பாத்தியடி உன் மாமியார, அவங்க உள்ள போனாலும் பரவாயில்ல, உன்ன உள்ள விட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அக்கா, என்னக்கா நீ? அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ ஏக்கா ஜெயிலுக்கு போகணும்? ஏய், என்னடி என் அக்காவையே உள்ள தலை பாக்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன மேடம், நாங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது மிரட்டுறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்திராவுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். இந்திராவுக்கு நீதி வேண்டும். கைது செய், கைது செய். ஜெயா ராகினி கைது செய். கைது செய், கைது செய். இந்திராவுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். இந்திராவுக்கு நீதி வேண்டும். அம்மா, இதெல்லாம் நமக்கு வேணாம். அவளை உள்ள கூப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானம்மா. இருந்து தொலைஞ்சிட்டு போட்டோம். ஆமா அத்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மா, கௌதம் சொன்ன மாதிரி இந்திரா உள்ள கூப்பிடலாமா? அப்புறம் என்ன மேடம், பசங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, ஜூஸை கொடுத்து சமாதானம் ஆயிடுங்க மேடம். இத பாருங்க,
இது எங்க குடும்ப விஷயம். இதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. வீணா என் வீட்டுக்குள்ள வந்து இப்படி நின்னு கோஷம் போடுறதை நிறுத்துங்க. அதெல்லாம் முடியாது. இந்திராவை உங்க வீட்டுக்குள்ள அனுப்பாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அத்தை. அக்கா, அத்தை கையால குடுத்தாதான் நான் குடிப்பேன். இவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? அதெல்லாம் என்னால முடியாது. டேய் கௌதம், என்னடா ஆச்சு? ஏன்டா கத்திட்டு இருக்க? பாருங்கப்பா, இவ ஏன் ரூம்ல இருக்கா? அதுல என்னடா இருக்கு? உன் பொண்டாட்டி தானே அவ? இதுக்காக அப்படி கத்துற? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம். பா வாங்கப்பா போலாம். ஓ, அப்ப நீங்க எல்லாருமே இவளுக்கு சப்போர்ட்டா? டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அண்ணே போதும் ப்ளீஸ். அப்பா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவைப்பா சொல்றது? இவ என்ன ஏமாத்திருக்காப்பா. என்ன மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் தட்டி பறிச்சிருக்கா. தேர்ட் கிளாஸ் ரவுடி மாதிரி வருவ கடத்தி கட்டி வச்சு என்ன கல்யாணம் பண்ணிருக்கா. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட புரியல? இவ ஒரு ஃப்ராடு. இங்க பாருங்க, என்னாலலாம் இவ்வளவு வைஃபா ஏத்துக்க முடியாது. கௌதம் புரிஞ்சுக்கூடா, உனக்கு வருவ விட இந்திரா தான் சரியான பொருத்தம். இவ கூட சண்டை போடாம சமாதானமா போயிடு. அதான் எல்லாருக்குமே நல்லது. அண்ணா, என்ன என்ன இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்காத. போதும். இவ என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணிருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. அத பத்தி யாரும் யோசிக்க கூட மாட்டீங்க. இவ்வளவு எதுவும் கேட்க மாட்டீங்க. என்ன மட்டும் வந்து வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல எனக்கு புரியல. டேய் அதெல்லாம் எங்களுக்கு புரியாம ஒண்ணு இல்லடா. ஆனா இந்திராவை நல்லா தெரியும்டா. இந்திரா இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கானா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கௌதம். டேய் அப்பா நான் சொல்றேன்டா, இவளோட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. ஆமா தம்பி, நீங்களும் இந்திராவும் சரியான பொருத்தம். அவ மேல கோவப்படாதீங்க. அவ இங்கேயே இருக்கட்டுமே. அவளை ஏத்துக்கோங்க தம்பி. அக்கா, மாமா, அவரை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கிளம்புங்க. அவங்க பேசிக்கிட்டோம், நீங்க வாங்க போலாம். வா. அப்பா இருங்கப்பா. என்ன உன் பொண்டாட்டியாச்சு நீயாச்சு, நீயே பாத்துக்கோ. அப்பா அப்பா, இங்க பாரு, இங்க பாரு. என்ன ஏமாத்துனது இல்லாம என் அண்ணா அண்ணி அப்பா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. இங்க பாரு, அவங்க வேணா உன் நடிப்பை பார்த்து ஏமாறலாம். ஆனா முதல்ல நீ வெளியே போ. போன்றல்ல. ஏய் வெளியே போ. கௌதம், கடுப்பேத்திக்கிட்ட. ஒழுங்கா போயிடு. காவியா, உன் தங்கச்சியால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீதானே எனக்கு வாக்கு கொடுத்த? ஆமாத்த. ஆனா என்ன நடந்ததுன்னு பாத்தியா? அவ என்ன நினைச்சாலோ அத சாதிச்சுட்டா. கல்யாண மண்டபத்துல சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டா. அதுவும் இல்லாம சோசியல் மீடியா, அக்கம் பக்கத்து வீடுங்கன்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா. இப்ப வீட்டுக்குள்ள வந்து அதிகாரமா போய் கௌதம் ரூம்லயே உட்கார்ந்திருக்கா. இத பாரு காவியா, நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். வரும் இன்னைக்கு அட்வொகேட்டோட வந்துருவா. அவ வந்த உடனே இந்த விஷயத்தை என்னன்னு பார்த்து கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறோம். அவ அந்த மீடியா பிரஸ் வச்சுதானே வீட்டுக்குள்ள வந்திருக்கா.
ஆனா அவ ஒண்ணு இங்க இருக்க போறது இல்ல. டைவர்ஸ் ஆகுற வரைக்கும் தான். ஆனா அது வரைக்கும் அவ எக்காரணத்தை கொண்டும் கௌதம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. முதல்ல அவளை கௌதம் ரூமை விட்டு வெளியில வர சொல்லு. அப்புறம் சுபா, சொல்லுங்க அத்தை. நீ அந்த ஸ்டோர் ரூம் சாவி எடுத்து அவ கிட்ட கொடு. இனிமே அவ அங்கதான் இருக்க போறா. என்ன? ஸ்டோர் ரூமா? அது ரொம்ப அடைச்சலா இருக்குமே அத்தை. அது எப்படி இருந்தா என்ன? அவ அங்கதான் தங்கணும். இங்க சொகுசா தங்கறதுக்கு அவ என்ன அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து வாக்கப்பட்டு வந்தவளா? இல்லல்ல. அப்ப அவ அங்கதான் இருக்கணும். அவளும் அந்த ரூம்ல இருக்கிற யூஸ் இல்லாத பொருளுங்க மாதிரிதான், பழைய ஓட்ட உடசல் மாதிரிதான். அப்படி போடு. ஸ்டோர் ரூமா நல்லா வேணும். உன் வேலைய மட்டும் பாரு. இல்ல உனக்கும் அதே ஸ்டோர் ரூம் தான். பாத்துக்க. புரியுதா? அத்தை புரியுதான்னு கேட்டேன். அப்படியே என்ன நின்னுட்டு இருக்க? சொன்னது காதுல விழலையா? போய் இவளுக்கு ஸ்டோர் ரூம திறந்து விட்டுட்டு வா. வா இந்திரா, வா. கௌதம், அவ வேலைக்காரி மாதிரி ஒரு ஓரமா ஸ்டோர் ரூம்ல கிடக்கட்டும். நமக்கு என்னடா கவலை? நீ கவலைப்படாத. இனி அவ உன் பக்கம் வரமாட்டா. போ, நீ ரூமுக்கு போ. ஆமா, பக்கத்துல ஒரு வேலையா ஆபீஸ் விஷயமா நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் ஆண்டி. எப்ப கௌதம் வருவ? நான் வந்துடுறேன், நான் வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா, வரேன் ஆண்டி. என்ன ஜெயா, என் பொண்ண வர சொல்லிட்ட, இந்திராவையும் வீட்டுக்குள்ள வர வச்சுட்ட. இத நான் எப்படி எடுத்துக்கிறது? பார்வதி, அது இல்ல ஜெயா, நானும் பார்த்தேன். இன்னைக்கு காலையில இருந்து உங்க விஷயம் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு சொந்தக்காரங்க முன்னால ஏமானும் போயிட்டு இருக்கு. நாங்களும் அவளை எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். ஆனா அவ அப்படி இப்படின்னு ஏதோ பிரச்சனை பண்ணி உள்ள வந்துட்டா. ஆமாமா, கவனிச்சோம். ஆனா இப்ப என் பொண்ண வர சொல்லிருக்கீங்க, இது எதுக்கு? என்ன பார்வதி இப்படி கேக்குற? ஆமா ஜெயா, அந்த இந்திரா இருக்கிற வீட்டுல என் பொண்ணு எப்படி? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே எங்க மானம் போயிடுச்சு. இந்த விஷயத்தால மறுபடியும் 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சா நாங்க எங்க போய் முகத்தை வச்சுக்கிறது? நீ கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா உனக்கே தெரியும், அந்த இந்திரா பிரச்சனை பண்ணிதான் உள்ள வந்திருக்கா. அப்படி வந்தவள அவ்வளவு ஈஸியா வெளியில அனுப்ப முடியாது. சட்டப்படிதான் அவளை வெளியில அனுப்பணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. யாரு எந்த பக்கம்னு இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா நான் வாழ வேண்டிய வீட்டுல இப்ப அவ இருக்கா. நீங்க என்ன இங்க வர சொல்லிருக்கீங்க? நான் எந்த நம்பிக்கையில இந்த வீட்டுல இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள்ல மனசு மாறி அவளை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க?
வரு உட்காரு. நீ கேக்குறதெல்லாம் ரொம்ப நியாயமான விஷயம்தான். உன் கைய நீட்டு. நான் உனக்கு இப்ப சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். என்னைக்கா இருந்தாலும் நீதான் இந்த வீட்டு மருமகன். இதை யாராலையும் மாத்த முடியாது. நாம எல்லாரும் முடிவு பண்ண மாதிரி கௌதமோட பொண்டாட்டி நீதான். அந்த இந்திரா கிடையாது. நீ தைரியமா இரு. என்ன வரு, இப்போ ஓகே தானே? சரிங்க அத்தை. ராகினி, நீ வருவ கௌதம் ரூம் பக்கத்துல இருக்கிற ரூம்லயே தங்க வச்சிரு. சரிக்கா. இத பாரு பார்வதி, நீ எதுவும் இத பத்தி கவலைப்படாத. தாலி கட்டலனாலும் வருதான் என்னோட மருமக. முதல்ல அந்த இந்திராவை துரத்திட்டு வரு கௌதம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரி ஜெயா. அப்புறம் நீ சொன்ன லாயர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி கன்சல்ட் பண்ண. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு உடனே நம்மளால அந்த இந்திராவை எதுவுமே பண்ண முடியாது. அவ பின்னாடி மாதர் சங்கம் சப்போர்ட் இருக்கு. இப்ப அவள் ஏதாச்சும் பண்ணோம்னா அப்புறம் மாதர் சங்கத்தை கூட்டிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு வேற பயமா இருக்கு. போலீஸும் அவளுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அதனாலதான் நான் யோசிக்கிறேன் பார்வதி. இல்ல, உங்களுக்கு தெரியாது, கௌதம்க்கும் இந்திராவுக்கும் ஏற்கனவே சின்னதா ஏதோ போயிட்டு இருந்திருக்கு. அத ஊதி பெருசு பண்ணி இந்த வீட்டுல டேரா போடதான் இவ்ளோ வம்படியா இந்திரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அத நம்ம சாதாரண விஷயமா நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என் வாழ்க்கை அதோ கதியதான் போய் நிக்கும். அவ அலைக்க கௌதம தட்டிட்டு போயிட்டே இருப்பான். அவளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டே அனுப்பி ஆகணும். அப்படி முடியலன்னா இந்த உலகத்தை விட்டே அனுப்பி ஆகணும். என்ன வரும்? மாடர்ன் லெவலுக்கு பிளான் போடுற? அவ பண்ண வேலை அப்படி. அவளை நான் உடனே பாக்கணுமே. ஆமா, அவ ரூம் எங்க இருக்கு? அவளுக்கெல்லாம் ரூம் எங்க இருக்கு? அந்த ஸ்டோர் ரூம்ல தான் குப்பையோட குப்பையா வச்சிருக்கேன். சரியான ஆளுக்கு சரியான இடம் தான். இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். ஏய், என்னடி பண்ற? பார்த்தா தெரியலையா? சாமி கும்பிடுறேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. பின்ன எதுக்காக கேக்குறீங்க? பாத்தியாக்கா திமிர? எங்க வீட்டு பூஜை அறையில நீ யாரடி சாமி கும்பிடுறதுக்கு? சின்னத்த, இது நம்ம வீட்டு பூஜை. இந்த வீட்டுக்கு வந்த மருமக முதல் நாள் சாமி கும்பிட்டு விளக்கேத்தி இனிப்பு பாலெல்லாம் வைக்கிறது தானே வழக்கம். என்னத்த? சரி சின்னத்த, இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுதானே நம்ம குடும்பத்து வழக்கம்? ஆமா, நான் இப்ப அதத்தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? சாமி கும்பிட்டுட்டு இனிப்பு பால் செய்ய போறியா? ஒரு நிமிஷம் இரு. முதல்ல அதுல செய்யறதுக்கு நீ யாரு? என்ன அத்தை, இது ரொம்ப வித்தியாசமான கேள்வியா இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்த புது பொண்ணு சாமி கும்பிட்டுட்டு இனிப்பு பால் குடுக்கறது தானே வழக்கம். அதத்தான் நான் முறைப்படி பண்றேன். என்னது? முறைப்படி பண்றியா? ஆமா. ஏண்டி,
நீ என்ன இந்த வீட்டுக்கு முறைப்படி தாலி கட்டிட்டு வந்தியா? திருட்டு தாலி வாங்கிட்டு தானே வந்த. அப்புறம் என்ன சடங்கு சாங்கியம் எல்லாம்? முதல்ல சாமி கும்பிடுறத நிப்பாட்டு. நீ எல்லாம் இங்க இனிப்பு பால் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. நீ எதுவும் பண்ண கூடாது. இதெல்லாம் பண்றதுக்கு இந்த வீட்ல உரிமை இருக்கிறவ வரலட்சுமி மட்டும்தான், நீ இல்ல. சாமி முடிவு பண்ணிட்டோம். என்ன மாமா நீங்க போயும் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? அத்தை சொல்றது சரிதானே? அவ ஃப்ராடுத்தனம் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்ன ஒரு இப்படி சொல்லிட்ட? அவ கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டா. இப்ப போய் பால் காய்ச்சாத, படையல் போடாத அப்படின்னு அவளை தடுத்தா என்ன எடுப்போது? அவ ஏதோ பண்ணிட்டு போறா, அதுக்கே இவ்ளோ பேசிட்டு இருக்க, விட்டுரு. அம்மா, அவ என்ன வேணா பண்ணட்டும். சாப்பிட்டோம், விளக்கேத்தட்டும், இனிப்பு பால்லாம் பண்ணட்டும். என்னதான் பண்ணாலும் இவளை நான் ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டா தானே. நான் ஏத்துக்கவே போறதில்ல. இந்த வீட்டோட மருமக என் மனைவின்னு என் மனசுல நான் அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் கொடுக்கல. இந்த ஜென்மம் இல்லம்மா, எந்த ஜென்மத்திலையும் அது மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். நீங்க விடுங்கம்மா, நீங்க ரிலாக்ஸா இருங்க. சரி சரி, அதான் என் வீட்டுக்காரரே சொல்லிட்டாரு. இப்ப நான் சாமி கும்பிட்டு படைக்கிறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல? அப்ப நான் என் கடமையை பண்றேன். சின்னத்த, அவளை கடைசியில எல்லாரும் கண்டிக்காம போயிட்டாங்க. நான் ஏத்த வேண்டிய விளக்கு அது. அவ இப்படி ஏத்தலாம். ஸ்டார்டிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா எண்டிங் எப்பவுமே அவ தான் ஜெயிக்கிறா. நீ கவலைப்படாத, அவ எப்படி இன்னைக்கு விளக்கேத்துறான்னு நானும் பார்த்தேன். பாத்தீங்களா கூத்த? பாத்துட்டு தான் இருக்க. சின்னத்த, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இவ வைக்கிற பால் பொங்க கூடாது. நேத்து வந்தவன் நீயே அதை யோசிக்கும் போது இத நான் யோசிக்க மாட்டேனா? இதெல்லாம் எப்பவோ நான் முடிவு பண்ணிட்டேன். வரும், நீ எதுக்கும் கவலைப்படாத. அவ வைக்கிற பால் பொங்கவே பொங்காது. பால அடுப்புல வச்சாச்சு, அது எப்படி பொங்காம போகும்? சூப்பர். வெல்லத்தை தட்டி போட்டு கொஞ்சம் ஏலக்காய போட்டா மேட்ரு ஓவர். என்னது இந்த பாலம் திரண்டு போச்சு?
அந்த பாலும் திரண்டு போயிடுச்சா? ஆ? இந்த பால் இல்ல, இன்னும் எத்தனை முறை காய்ச்சினாலும் இதே மாதிரி பால் கெட்டுதான் போகும். ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. அதான் அந்த சாமிக்கே நீ பண்ணது பிடிக்கல. அச்சோ, பாவம் இந்திராணி. ஃப்ரிட்ஜ்ல வேற பால் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ண போற? வேற என்ன, இந்த கெட்டு போன பாலையே கொண்டு போய் சாமிக்கு படைப்ப. அதுதான் உன் தலை எழுத்து. என்னது இது? பாலே இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த இலைய விரிச்சு படையல் செட்டப் எல்லாம் பண்றாங்க? தெரியலையே, இரு பாப்போம். டேய் கௌதம், என்ன பேசுற? இது கடவுளுக்கு பிடிச்ச பிரசாதம்டா, அப்படிலாம் பேசக்கூடாது. இங்க பாருங்கப்பா, இவ கையால என்ன செஞ்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். டேய், எதுக்குடா இந்திரா கையால வாங்கன்னு நினைக்கிற? கடவுளுக்கு படைச்ச பிரசாதம் நினைச்சுக்கோ. அதான் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான்ல, நீங்க எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? ஏன் ஜெயா, அவன் தான் சின்ன பையன் புரியாம பேசுறானா, நீ எதுக்கு ஜெயா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவ? பாரு, எதுல வேணா பிடிவாதம் முடிக்கலாம், ஆனா இது சாமி விஷயம், பாத்துக்க. மடி, நீ குடுமா, என்கிட்ட கொடு. இந்தா. வேணாப்பா. ஏய், சாப்பிடுறா. கடவுள் பிரசாதம் வேணான்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு. நீங்க இது சாமி விஷயம்னு சொல்றதுனால வாங்கிக்கிறேன், வேற யாருக்காகவும் இல்ல. பரவாயில்ல இந்திரா, இப்படிதான் இருக்கணும், நீ தேறிடுவ. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்னங்க குடு. என்னங்க? இங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க போய் அமைதியா இருக்காங்க. இல்லனா காவியாவையும் சேர்த்து துரத்தி விட்டுருப்பாங்க. அப்படி அவளையும் சேர்த்து வீட்டுக்கு துரத்தி விட்டு இருந்தா என்னடி பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப? இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் உனக்காக வரல, உன்னை பெத்த கடனுக்காக தான் வந்தேன். அதையும் சம்மந்தி ஏத்துக்கல. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இது நீயா அவசரப்பட்டு எடுத்த தப்பான முடிவு. நீ அதிரடியா ஒரு விஷயம் செஞ்ச, அவங்களும் அதே மாதிரி அதிரடியா ஒரு விஷயம் செய்யறாங்க. இதெல்லாம் சரியா வராதுன்னு அறுத்து விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க.
அது உன் தலையெழுத்து. தலையெழுத்து. இங்க பார், எதுக்கும் தயாரா இருந்துக்கோ. ஆனா இங்க என்ன நடந்தாலும் வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. நான் கிளம்புற சம்பந்தி. வர வா சந்திரா. ஐயோ சம்பந்தி, இருங்க சம்பந்தி. என்ன இங்கதான் பாத்துக்கணும். அவ நம்ம தலையில மிளகா அரைச்சிருவா. அதுக்கு முன்னாடி அவளை ஒரு வழி பண்ணி முடிவுக்கு கொண்டு வரணும். வருதாங்க போன் பண்றா. 100 ஐஸ் அவளுக்கு. சரி சரி, நீ பேசு, நான் வெளில இருக்கேன்னா. ஹலோ, வருமா? என்னம்மா பண்ற? உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், பார்த்தா நீயே போன் பண்ணிட்ட. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இந்திரா இருக்கால, அவளுக்கு என்ன? அவ என்ன பண்ணா? அவ ஒன்னும் நம்ம நினைச்ச மாதிரி இல்லம்மா. அவ நம்ம நினைச்சதை விட மோசமா இருக்கா. என்னடி சொல்ற? ஆமாமா, அவளை என்னால இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும்னு எனக்கு தோணல. என்ன வரும், நீ எப்படி சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடியும் இப்படிதான் சவால் விட்டா. நான் தான் கௌதம் கையால தாலி வாங்குவேன், அதே மாதிரி வாங்கிட்டா. அப்புறம் நம்ம யாருமே அவளை இந்த வீட்டு மருமகளா சேர்க்க மாட்டோம்னு நினைச்சோம். ஆனா அந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டா. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு அவ அப்பாவே வந்து கூப்பிட்டோம். இவ புடிச்ச புடியில தான் இருக்கா. வரு, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஆமா, அவளை இங்க இருந்து அனுப்புறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வேற அவ இந்த வீட்டு மருமகளா விளக்கேத்தி பால் காய்ச்சி பூஜை பண்ணி நாங்களும் அவளுக்கு எவ்வளவோ இடங்கள் கொடுத்து பார்த்துட்டோம். ஆஹா, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எல்லாத்தையும் உடைச்சு அவ நினைச்சத சாதிச்சுட்டா. சரி, இவங்க ஏதாச்சும் அவளை அப்போஸ் பண்ண ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சட்டப்படி போவோங்கிறாங்க. லாயரை பார்த்து கேஸ் ஃபைல் பண்ணி அத கோர்ட்டுக்கு கொண்டு போய் இதெல்லாம் நினைச்சாலே பெரிய ப்ராசஸா இருக்கும் போலயேம்மா. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா. இவளை இப்படியோ 1 மாசம் இங்க இருந்தானா இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் சீக்கிரம் மாத்திருவா. இப்பவே அவளுக்கு பாதி பேர் சப்போர்ட் பண்றாங்கம்மா. அவ பண்ற வேலைக்கு அவளுக்கு யார் சப்போர்ட் பண்றா? யாரும் பண்ணலன்னு கேளு. ஜெயா, ராகினி, ஹேமாவை தவிர மீதி எல்லாரும் அவ பக்கம் தான் இருக்காங்க. இவங்க மனசையும் அவ மாத்திட்டா என் கதை முடிஞ்சது. நீ வயித்து புள்ளதாச்சு, இப்படி சாப்பிடாம இருந்தா உன் உடம்புக்கு என்ன ஆகும்? வாமா. இல்லக்கா, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ கடக்குறா, அவ சொன்னதுக்கா நீ வருத்தப்பட்டு இருக்க? அது மட்டும் இல்லக்கா, இந்திரா சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல.
அவளை சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். இவ்வளவுதான் அவன் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் ஆசை என்ன ரொம்ப பலவீனப்படுத்துதுக்கா. என்னால அவளை வெறுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. ஆனா அவ செஞ்ச தப்ப மட்டும் நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன்க்கா. காவியா, என்னம்மா இதெல்லாம்? ஆமாக்கா, எனக்கு அவ சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திருக்காக்கா. விடுமா, நடந்து முடிஞ்சு போன கதைமா அது. இங்க பாரு, அவ ஆசைப்பட்ட பையனை தானே அவ கல்யாணம் பண்ணிருக்கா. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே விரும்பினவங்க தானேமா. அப்புறம் என்ன? ஆனா இருந்தாலும் அவ அப்படி பண்ணிருக்க கூடாதுக்கா. நீங்க சொல்லுங்க, அவ பண்ணது தப்பு தானே? ஆமா, தப்புதான். அதுக்காக நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறது என்ன நியாயம்? அவ பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல உன் குழந்தைதான் என்ன பண்ணும்? சரி, நீ இங்கே இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லக்கா, எனக்கு வேண்டாம்க்கா, என்னை விடுங்க தனியா. மெதுவா வா. வா 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 வா. என்ன அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி சரி, விஷயம் எங்க? இதோ இருக்குமா, இதோ கூடக்குள்ளதாமா இருக்கு. நல்ல கருணாகம். காலையில இருந்து எதுவும் சாப்பிட கொடுக்காம பட்னி போட்டிருக்கேன். கொலை பசியில இருக்கு. விட்டோன்னு வைங்க, யாரு என்னெல்லாம் பார்க்காது, ஒரு வழி பண்ணிடும். நம்ம பாக்குறீங்களா? சரி, அது மூடியா? அம்மா, என்ன? ஓகேவா? அம்மா, சும்மா சொல்லக்கூடாதுமா. என் கருப்பன் கையில நச்சுன்னு ஒரு பதியம் போட்டா. அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் தான், அதுக்கு மேல தாங்கவே தாங்காது. அவ வேற தூக்கத்துல இருக்காதுல, அநேகமா தூக்கத்திலேயே அவ உயிர் போயிடு. சூப்பரியா? இந்தா.
நீ நீ இந்த பக்கம் வரவே கூடாது என்ன? சரிம்மா. வரமா. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்கோம். எதுவாக இருந்தாலும் அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கடவுளே, என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல காவியா, அழாத. மாமா கேட்டுட்டு இருக்காருல்ல, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. உங்க வீடு சிட்டிக்குள்ள தானே இருக்கு? ஆமா டாக்டர், சிட்டிக்குள்ள தான் இருக்கு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, பேஷண்ட்டை கடிச்ச பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, கருநாகம். ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், கருநாக பாம்பெல்லாம் சிட்டில இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இவங்களை கடிச்சிருக்கு. கடிச்சு 3 மணி நேரம் ஆகியும் நீங்க யாருமே பார்க்கலையா? அப்படி அவங்க எங்க தூங்குறாங்க? எல்லாரும் ஒரே வீட்ல தானே இருக்கீங்க. டாக்டர், அது வந்து எதுவும் பிரச்சனையா? விஷம் தலை வரைக்கும் ஏறி இருக்கு மேடம். பொதுவா இந்த மாதிரி பாம்பு கேஸ்னா முதல்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்டா? எதுக்கு டாக்டர் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம்? இல்ல மேடம், இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஏன்னா நீங்க கூட சமீபத்துல நியூஸ்ல பாத்திருப்பீங்களே, கேரளால ஒரு பொண்ணோட புருஷனை பொண்டாட்டி தூங்கும் போது பாம்பை விட்டு கடிக்க வச்சுட்டு பாம்பையும் கொன்னுட்டு பாம்பை வச்சு பொண்டாட்டியும் கொன்னுட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி டிராமா பண்ணிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ நான் தான் சார் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் சொசைட்டில நடக்கிறதானே சார். எதுக்கும் போலீஸ்ல ஒரு முறை இன்ஃபார்ம் பண்றது பெட்டர்னு சொல்ல வரேன் சார்.